நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிடே பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியத்தில்லை தன்னுள் ஆழிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிடே பார்க்கடலையே கொடுத்தவர் சிவபெருமான். அப்படி கருணையின் வடிவமாக இருக்கிற சிவபெருமான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை திருமூலர் சொல்லுகிறார். அப்படி கருணையின் வடிவமாக இருக்கிற அந்த எம்பெருமானை வல்லால மகாராஜா வேண்டி அழுது தொழுது சுவாமி தங்களை வழிபாடு செய்வதற்காகவும் இந்த திருவண்ணாமலை மக்களை சிறப்பாக ஆட்சி செய்வதற்கும் காப்பாற்றுவதற்கும் ஒரு குழந்தை இல்லையேன்னு இறைவனை வேண்டுகிறார். அப்படி வேண்டுவாருக்கு வேண்டிய நலன்களை தருகின்ற எம்பெருமான் சிவபெருமான். அந்த எம்பெருமான் கருணை தெய்வமாக இருக்கிற எம்பெருமான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனர்த்தமர்ந்த தெய்வம். யாரெல்லாம் அந்த இறைவனை அழைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஆட்கொள்ளுகின்ற இறைவன் சிவபெருமான். அந்த கருணை தெய்வமாக இருக்கிற இறைவனுடைய நாமத்தை சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என சிவகதி தானே. ஐந்தெழுத்தை சொல்ல முடியாதவர்கள் சிவசிவ என்று சொன்னாலே இத்தனை நன்மைகளையும் சுவாமி தருவாராம். அப்படி வல்லால மகாராஜா உள்ளம் உருகி இறைவனை வேண்டுகிறார். அந்த இறைவனுடைய திருவடியை வேண்ட கருணையின் வடிவமாக இருக்கின்ற அருள்மிகு உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையார் இவருடைய பெருமையை உலகமெல்லாம் உணர்த்த வேண்டுமே என்று இறைவன் நினைக்கிறார். அப்படி சுவாமியினுடைய திருவருளினால் அந்த வல்லால மகாராஜாவினுடைய அரண்மனைக்கு வந்து இன்றைக்கு எனக்கு ஒரு பெண் துணைக்கு வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அவருடைய மனைவி அங்கே சல்லம்மாள் என்கிற அம்மையார் சுவாமி நான் போய் அவருக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மையார் அந்த அடியாருடைய இடத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த அடியாருடைய திருவடியை தொழுது வணங்குகிறார். சுவாமி பார்க்கிறார். அப்படி தொழுது வணங்குகின்ற பொழுது வந்திருக்கிற அடியார் சொன்னார், அம்மா ஆண்களுக்கும் பெண்கள் துணை தேவை, அதே போல குழந்தைகளுக்கும் பெண்கள் துணை தேவை. இந்த உலகத்திலே தாயில்லாது எந்த உயிரும் வாழாது, தாயின்றி சேய் வாழாது. அதுபோல குழந்தைகளுக்கும் தாய் தேவை. சிவபெருமான் தாய் இல்லாது ஒரு பன்றி வருந்திய பொழுது அந்த பன்றியினுடைய குட்டிகளெல்லாம் வருந்தியது. உடனே சிவபெருமான் அந்த பன்றி குட்டிகளுக்கெல்லாம் தாயாக இருந்து பால் கொடுத்தார். அந்த இடம்தான் பன்றி மலை என்று ஒரு மலை மதுரையம்பதிக்கு அருகாமையில் இருக்கிறது. இப்படி பன்றி குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்து பரம தயாநிதி சிவபெருமான். ஒரு அம்மையார்
தாயானவள் வேறு பக்கத்திலே இருக்கிறார்கள், இடையிலே ஆறு ஓடுகிறது. அந்த தாய் வர முடியாது. இந்த அம்மையார் குழந்தை பெறுவதற்காக வயிற்று வலியால் துடிக்கிறார்கள். உடனே இறைவன் அந்த பெண்மணியினுடைய தாயாகி பிள்ளைப்பேறு பார்த்ததனால சுவாமிக்கு தாயும் ஆனவர் என்று பெயர். இப்படி சிவபெருமான் கருணையின் வடிவமாக இருக்கிற இறைவன், அந்த இறைவனை நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமேன. நன்மையே செய்கிறவர் சிவபெருமான். அப்படி எல்லாருக்கும் தாய் தேவை, அதனால குழந்தைக்கும் தாய் தேவை என்று சொல்லி அங்கே வந்திருக்கின்ற முதியவர் வடிவத்திலே வந்திருக்கிற அந்த சிவனடியார், அம்மா எனக்கு ஒரு தாய் தேவை. என்ன, இறைவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. நமக்கெல்லாம் தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், சிவபெருமானுக்கு தான் தாயும் தந்தையும் இல்லாது. அதை ராமலிங்க சுவாமிகள் பாடுவார். தாய் வயிற்றில் பிறவாது தானே முளைத்தவர்க்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி. தாயும் தந்தையும் இல்லாதவர் சிவபெருமான். அப்படி தாயும் தந்தையும் இல்லாத அந்த சிவபெருமானுக்கு தாயும் தந்தையுமாக ஆனவர், அம்மா நீ எனக்கு தாய் என்று சொல்லி அந்த சல்லம்மாள் என்கின்ற அம்மையாரை இறைவன் தாயாக ஆக்கிக் கொண்டார். வல்லால மகாராஜனை தந்தையாக ஆக்கிக் கொண்டார். அந்த அம்மையார் இந்த முதியவரை சிவனடியாரை தொட்டு வணங்கியவுடனே அங்கே இறைவன் ஜோதிமயமாக குழந்தையாக ஆனார். இப்படி குழந்தை அழுகிறது. பிறந்தவுடனே குழந்தை அழுதால் நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம். பிறந்தவுடனே குழந்தை அழவில்லையானால் நாமெல்லாம் வருத்தப்படுவோம். இப்படி பிறந்தவுடனே அங்கே குழந்தை குவா 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 என்று அழுகிறது. உடனே அவர்கள் ஆனந்தம் அடைந்து, உங்களுக்கு குழந்தை இல்லையே என்று வருந்திய காரணத்தினால் இறைவனே குழந்தையாக ஆகி அங்கே வல்லால மகாராஜாவிற்காக சுவாமிகள் குழந்தையாக ஆனார். இப்படி அந்த திரு அண்ணாமலையில் வல்லால மகாராஜாவிற்கு குழந்தையாக ஆகி தந்தையும் தாயுமாக வல்லால மகாராஜா இருக்கிறார். இப்படி திருவண்ணாமலை சித்தர்கள் வாழுகின்ற மலை, அடிக்கு ஒரு சிவலிங்கம் உடைய மலை அண்ணாமலை. அந்த திரு அண்ணாமலையில் இறைவன் கருணையோடு எழுந்தருளி அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையிலே வல்லால மகாராஜா கோபுரத்திலே இருந்து, அவர் கட்டிய கோபுரம்தான் அந்த திரு அண்ணாமலையிலே, அந்த கோபுரத்திலே இருந்து கீழே விழுகிறார். அப்படி வல்லால மகாராஜா கோபுரத்திலே இருந்து கீழே விழுகின்ற பொழுது அங்கே முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய திருப்புகள் 16,000 திருப்புகள் என்று சொல்லி அங்கே முத்தான சத்தான திருப்புகளை அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவர என மோத. இப்படி முத்தான சத்தான திருப்புகளை அருணகிரிநாத சுவாமிகள் வல்லால மகாராஜா கோபுரத்திலே இருந்து முருகப்பெருமானுடைய புகழையெல்லாம் பாடிக்கொண்டு வருகிறார். இப்படி முருகனை பாடிக்கொண்டு வருகிற காலத்திலே அங்கே சம்பந்தாண்டான் என்கிற இரத்தகாளி உபாசகன்,
அவர் காளியை வணங்குகின்றவர், இவர் முருகனை வணங்குகிறவர். இப்படி இருக்கிற பொழுது அங்கே பிரபுடதேவராயன் என்கிறவர் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அந்த பிரபுடதேவராயனிடத்திலே இந்த சம்பந்தாண்டான் சென்று, நான் காளி தேவியை வரவழைக்கிறேன், அருணகிரிநாதரை முருகப்பெருமானை வரவழைக்கச் சொல்லுங்கள் என்று இருவரும் ஒரு போட்டி வைக்கிறார்கள். உடனே நீண்ட நேரமாக அந்த சம்பந்தாண்டான் பாடுகிறார், அம்பாள் வரவில்லை. அருணகிரிநாத சுவாமிகள் நீண்ட நேரமாக முருகனை பாடுகிறார், அங்கே முருகப்பெருமானும் வரவில்லை. உடனே அருணகிரிநாத சுவாமிகள் பார்க்கிறார், முருகா நீங்க ஏன் வரவில்லையோ தெரியவில்லையே என்று எண்ணி அங்கே மயில் விருத்தத்தை பாடுகிறார். அதல சேடனாராட அயிலமேறு மீதாட அபின காளித்தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையலேறுவார அருகுபூத வேதாளமவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனார மருவுவானுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனார மயிலுமாடி நீயாடி வர வேணு. இந்த திருப்புகழை பாடினார். அந்த சம்பந்தாண்டான் சொல்லியே சொல்லுக்கு ஏற்று, அம்மா நீங்க வரவில்லையானாலும் பரவாயில்லை, முருகனை மட்டும் விடாதீர்கள், முருகப்பெருமான் வந்து அங்கே காட்சி கொடுத்தால் என்னுடைய பெருமை குறைந்துவிடும் என்று சொல்லிய காரணத்தினால் அம்பாள் காளிதேவி குழந்தையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அந்த மயில் ஆடுகிறது. இப்படி மயில் ஆடியவுடனே அந்த நடனத்தை பார்த்த காளிதேவி அழகாக ஆடுகிறதேன்னு சற்று கை நழுவியது. அப்படி நழுவிய உடனே முருகப்பெருமான் கம்பத்திடையனார் சன்னதியிலே காட்சி கொடுக்கிறார். எல்லாரும் அந்த முருகப்பெருமானை கைதொழுது முருகா 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 என்று சொல்லி அந்த கம்பத்திடையனார் சன்னதியில் திருவண்ணாமலையிலே வல்லாளராஜ கோபுரத்திற்கு அருகாமையில் அங்கே கம்பத்திடையனார் சன்னதியில் சுவாமிகள் காட்சி கொடுத்தார். இப்படி இந்த காட்சியை கண்டு எல்லாரும் கைதொழுது வணங்கினார்கள். ஆகவே அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய காட்சியை பெற்ற இடம் கம்பத்திடையனார் சன்னதி. இப்படி அருணகிரிநாத சாமிகள் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று திருப்புகழை பாடிக்கொண்டு வருகிறார். அது மட்டும் அல்லாது திரு அண்ணாமலையிலே மாணிக்கவாசக பெருமான் திருவெம்பாவையை பாடுகிறார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே என்று மாணிக்கவாசக பெருமான் திரு அண்ணாமலையில் அங்கே திருவெம்பாவையை பாடி எல்லாரும் புடைசூழ அந்த இறைவனை வலம் வருகிறார்கள். காசியில் தவம் செய்தும் அம்பாளுடைய அந்த தவம் கைகூடாமையினால் திரு அண்ணாமலையிலே வந்து அம்பாள் தவம் செய்கிறார்கள். அப்படி தவம் செய்து இறைவனோடு வாமபாகமாகி இடதுபாகத்தை பெற்ற தலம் அந்த திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில்தான் சுவாமி அம்பாளுக்கு தன் இடதுபாகத்தை வாமபாகத்தை கொடுத்தாராம். அர்த்தநாரியாக சுவாமிகள் இருக்கிறார். இப்படி திரு அண்ணாமலையிலே எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. குகை நமசிவாயர் என்ற ஒரு அடியார், அந்த சிவனடியார் எப்பொழுதும் இறைவனையே வணங்கி கொண்டிருக்கிறவர். அவருடைய வாழ்வில் ஒரு அடியார் வந்து தான் வளர்க்கிற ஒரு ஆடு, அதற்கு உடல்நலம் குறைவாக இருக்கிறது. அந்த ஆடு வந்து கன்று ஈணுகின்ற நிலையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை யாருக்காவது விற்றுவிடலாம் என்று அந்த ஆடு மேய்க்கிறவரை அந்த ஆட்டை தோளிலே சுமர்ந்து கொண்டு வருகிறார். வரும்பொழுது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், இங்கே ஒரு அடியார் இருக்கிறார், குகை நமசிவாயர் தாடியோடு இருக்கிறார், அவரிடத்திலே கொண்டு போனால் அதை வாங்கி கொள்வார் என்று சொன்னார். உடனே அந்த ஆட்டை கொண்டு போய், சுவாமி இதை நான் விற்றுவிடலாம் என்று நிற்கிறேன், நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அப்பா,
உனக்கு பணம் வேணுமா? இந்த ஆடு கன்று போடுகின்ற நிலையில் இருக்கிறது, இந்த ஆடு வேண்டுமான்னார். சுவாமி எனக்கு பணம்தான் வேணும் என்றார். அப்படியானால் நாளைக்கு வா என்று சொல்ல அவர் நாளைக்கு வருகிறார். வந்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு போகிற பொழுது அந்த ஆடும் குட்டியும் விளையாடி கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிறவர்கள், அப்பா சுவாமியார் ஆட்டை வாங்கி கொண்டாரா, பணம் கொடுத்தாரா என்றார்கள். நான் அந்த ஆடு உடல்நல குறைவாக இருந்த ஆட்டை சுவாமி பிழைக்க வைத்தார், அவர் சிறந்த அருளாளர், சக்தி வாய்த்தவர் என்று சொன்னார். அப்படியானால் அவருடைய சக்தியை பார்க்கலாம் என்று எண்ணி உடனே உயிரோடு இருக்கிறவனை இறந்த நிலையிலே கொண்டு போய் சாமியாரிடத்துல, சுவாமி இவன் இறந்து விட்டான், இவனை காப்பாற்றுங்கள் என்றார். உடனே அந்த குகை நமசிவாயர் அவன் இறந்தது இறந்துதான் என்றார். உடனே அவருடைய தாடியெல்லாம் பிடித்து அவரை அடிக்கப் போகிறார்கள். அந்த சமயத்தில்தான் இந்த திருவண்ணாமலையே அழியும் என்றார். உடனே சிவபெருமான் போய் அவருடைய கழுத்தை பிடித்து, சுவாமி திருவண்ணாமலையில் அருள்மிகு உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலை நாங்கள் வாழுகின்ற இந்த திருவண்ணாமலை அழியட்டும்னு சொல்றீங்களேன்னு சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னார் என்றால், அழியும் அழியா அண்ணாமலை என்றார். ஒரு பகுதியில் அழிந்து கொண்டு வரும், ஒரு பகுதியில் வளர்ந்து கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலம் திரு அண்ணாமலை. வேண்டுவாருக்கு நினைத்தவுடனே தருகின்ற மலை திரு அண்ணாமலை. அந்த திரு அண்ணாமலையில் ரமண மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், திருவண்ணாமலையை காண வந்தவர் மறுபடியும் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு ஒரு முறை கூட போகவே இல்லை. அப்படி ரமண மகரிஷி ஆட்கொண்ட திருத்தலம் திரு அண்ணாமலை. அது மட்டும் அல்லாது பல பல அருளாளர்கள் அங்கே, சேஷாத்திரி சுவாமிகள், விசிறி சாமிகள், இப்படி எத்தனையோ அருளாளர்கள் வாழ்ந்து வந்து இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எல்லாரும் அண்ணாமலையை தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு முறை அண்ணாமலையை கிரிவலம் வந்தால் அம்மையப்பனையே வலம் வந்த புண்ணியம் அந்த அண்ணாமலைக்கு உண்டு. குழந்தை பிறக்க வேண்டுமே என்று வல்லால மகாராஜா வேண்டினார். அந்த குழந்தை பிறப்பதற்கு இறைவனே அவருக்கு பிள்ளையாக ஆனார். பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் இல்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பிறந்த குழந்தைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடன், பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது, இதுதான் அந்த சிறப்பு. ஆகவே எல்லா பிள்ளைகளும் பெற்றோருக்கு தர்ப்பணத்தை செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும். ஏன் தர்ப்பணம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த புரட்டாசி மாதத்திலே மகாலய அமாவாசை என்று எறும்புகளுக்கெல்லாம் உணவாக அரிசி மாவினால் கோலம் போடுகிற பொழுது ஆயிரக்கணக்கான எறும்புகள் அந்த அரிசி மாவை சாப்பிட்டு அது நற்கதியை அடையும். அதே போல காகத்துக்கு சோறு வைப்பது, நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் வடிவமாக வருவார்கள் என்பார். சனி திசை உடையவர்களும் காகத்துக்கு சோறு வைத்த அந்த துன்பங்கள் வராது. என சனி பகவானுடைய வாகனம் காகம். அடுத்ததாக தர்மமே செய்ய முடியாதவர்கள், அன்னதானம் செய்ய முடியாதவர்கள், ஊனமுற்றோருக்கு உணவு தர முடியாதவர்கள், பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை ஒரு கட்டு வாங்கி தருவது பெரிய புண்ணியம். நாம் கிரகப்பிரவேசம் பண்ற பொழுது முதல் சிறப்பு அழைப்பாளராக வருகிறவர் பசு. ஏனென்று சொன்னால், ஆண்டாள் பாசுரத்தில் சொல்லுவாங்க, ஓங்கி உலகளந்த பாடலில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்பார். அப்படி 33 தேவர்களும் அந்த பசுவினுடைய உடம்பிலே இருக்கிறார்கள். ஒரு பசுமாட்டுக்கு அமாவாசை என்று அகத்திக்கீரையை தானம் கொடுத்த அந்த 33 தேவர்களும் நம்மை வாழ்த்துவார்கள் என்று பொருள். அப்படி இந்த வல்லால மகாராஜா, சுவாமி எனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்தீர்கள், ஆனால் குழந்தை இல்லையே, அந்திம காலத்திலே கடைசி காலத்திலே எனக்கு திதி கொடுப்பதற்கு குழந்தை இல்லையேன்னு வல்லால மகாராஜா வருந்துகிறார். அப்படி வருந்துகின்ற பொழுது
சிவபெருமானே அந்த வல்லால மகாராஜாவுக்கு குழந்தையாக ஆகி ஒவ்வொரு வருடத்திலும் மாசி மகத்தன்று பள்ளி கொண்டான் பட்டு என்ற குளத்திலே போய் சிவபெருமானே அவருக்கு தர்ப்பணம் செய்கிறார், திதி கொடுக்கிறார். அதனால வாழ்க்கையில் யாரெல்லாம் இறைவனை உள்ளம் உருக வேண்டுகிறார்களோ அந்த அடியாருடைய குறைகளையெல்லாம் தீர்க்கிற கருணை தெய்வம் சிவபெருமான். அந்த கருணை தெய்வமாக இருக்கிற இறைவன் திரு அண்ணாமலையிலே ஜோதிமயமாக இருக்கிறார். இப்படி கார்த்திகை தீப திருநாள் அன்று எல்லாரும் அந்த ஜோதியை தரிசிக்கிறார்கள். ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடல் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ஐமுகச் சிவனே அருமுகனாக ஆனார். ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார். இப்படி கார்த்திகை தீபத்தன்று 11 நாள் அந்த தீபத்தை தரிசித்த எல்லா உயிர்களுக்கும் சுவாமி மோட்சத்தை முக்தியை தருகிறார். ஆகவே அண்ணாமலையாரை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இப்படி அடியார் குறை தீர்த்த அண்ணாமலையாரை நாமெல்லாம் வணங்கினாலும் நம்முடைய எல்லா குறைகளையும் சுவாமி தீர்ப்பார். வேண்டுவார் வேண்டுவதே தருகின்ற இறைவன் சுவாமி அண்ணாமலையார். அருள்மிகு உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையாருடைய கருணையினால் நினைத்தாலே நமக்கு வேண்டியதை தருகின்ற எம்பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். மண்ணில் நல்லவண்ணும் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லக்துரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாழுடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இதனோடு நிறைவு பெறுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலைக்கு அரோகர, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகர. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேலவா வேலவா வேல் முருகா, வேலவா வேலவா வேல் முருகா, வேல்மவா வேலவா வேல் முருகா, வேலவா வேலவா வேல் முருகா,
அரோகரா அரோகரா சத்தம் கேட்குதே அரோகரா அரோகரா சத்தம் கேட்குதே இந்த அடியார்கள் கூட்டம் எல்லாம் அவனை பாடுதே அடியார்கள் கூட்டம் எல்லாம் அவனை பாடுதே வீதியெல்லாம் தோரணமா வீதியெல்லாம் தோரணமா விதவிதமாய் காவடியா விதவிதமாய் காவடியா அரோகரா அரோகரா சத்தம் கேட்குதே அரோகரா அரோகரா சத்தம் கேட்குதே இங்கு அடியார்கள் கூட்டம் எல்லாம் அவனை பாடுதே அடியார்கள் கூட்டம் எல்லாம் அவனை பாடுதே மீதியெல்லாம் தோரணமா மீதியெல்லாம் தோரணமா விதவிதமாய் காவடியா விதவிதமாய் காவடியா பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியா பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியா விதவிதமாய் தோரணமா விதவிதமாய் தோரணமா விதவிதமாய் காவடியா விதவிதமாய் காவடியா வீதியெல்லாம் தோரணமா விதவிதமாய் தோரணமா விதவிதமாய் காவடியா இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாய என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனம